ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இன்ட்ராடே லெவல்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது நாளைக்கு நிஃப்டிக்கான மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நாளைக்கு மேஜராக கூடிய சப்போர்ட்னு பார்க்கும்போது 25,267 நாளைக்கு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த மேஜர் சப்போர்ட்டுக்கு கீழே ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு 15 மினிட் ஃபர்தராக வந்து ஒரு வீக் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்க்கும்போது 25,196, செகண்ட் சப்போர்ட்டுன்னும் போது 25,153, தேர்ட் சப்போர்ட்டுன்னும் போது 25,082. இதெல்லாம் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஃபர்தராக வீக் ஆகிற பட்சத்தில் நம்ம டெலகிராம் குரூப்பில் அப்டேட் கொடுப்போம். ஸோ ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவு பார்க்கும்போது 25,380 நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டண்ட்டு. இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி அப் சைடு போகுது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட் போகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 25,451, செகண்ட் ரெசிஸ்டன் 25,494, கிட்டத்தட்ட 25,500 தான். அதையும் பிரேக் அவுட் பண்ணதுல 25,564. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே லெவலுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் சைட்வேஸ்க்குள்ளே இருக்க போகுதுன்னும் போது ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த 25,380க்கும் 25,267க்கும் இன்பிட்டிவில் மார்க்கெட் 15 மினிட் கேண்டில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் ஒரு மேஜர் ரெசிஸ்டண்ட்டு மேஜர் சப்போர்ட்டையே பிரேக் அவுட் பண்ணுற பட்சத்துக்கு ஸோ ஃபர்தராக வந்து வீக் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுக்குள்ளே இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து நோ ட்ரேடிங் ஏரியா பண்ணுறத சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் வந்து மார்க்கெட் இந்த இடத்துல ட்ராவல் ஆகிற பட்சத்தில் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு இன்ட்ராடே டேவை பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துறோம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு மேஜர் சப்போர்ட்னு பார்க்கும்போது 56,681 நாளைக்கு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தராக வீக் ஆகிறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் 56,535, செகண்ட் சப்போர்ட்டு 56,298. அதேமாதிரி மேஜராக கூட ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு போய் இன்றைக்கி போன டே ஹை கிட்டத்தட்ட 56,918. இதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது அப்படின்னா ஃபர்தராக வந்து பாசிட்டிவ் நோட்டு போகிறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன் 57,063, செகண்ட் ரெசிஸ்டன் 57,299, கிட்டத்தட்ட 57,300. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்தராக ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இப்போ மார்க்கெட் சைட்வேஸ்க்குள்ளே இருக்க போகுது அப்படின்ற பட்சத்தில் 56,681க்கும் 56,918க்கும் இன்பிட்டிவில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் ஃபர்தராக வந்து வீக், அதாவது சைட்வேஸாக இருக்கும். அதாவது மார்க்கெட் வந்து கன்சால்டேஷன் ஜோன் சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல இருந்தால் ஸோ அதனால் இந்த இடத்துல இருக்கிறப்ப அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டி பார்த்துறோம். ஸோ ஃபின் நிஃப்டிக்கான மேஜர் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 26,995 மேஜர் சப்போர்ட்டு. இந்த மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக வீக் ஆகிறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 26,900, செகண்ட் சப்போர்ட்டுன்னும் போது 26,841 இன்றைக்கி போன ஹல்லோ. அதேமாரி அதையும் பிரேக் அவுட் பண்ணி கீழே வருதுன்னா 26,747 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 27,148 மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். மேஜர் ரெசிஸ்டண்ட்டை ஒன்ஸ் அப்சைடு பிரேக் அவுட் பண்ணி போகுது அப்படின்னா ஃபர்தராக பாசிட்டிவ் நோட்டு போகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன் 27,242, செகண்ட் ரெசிஸ்டன் 27,300, தேர்ட் ரெசிஸ்டனை பொறுத்தளவுக்கு 27,395. இதெல்லாம் வந்து அப்சைடு போகுதுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. ஓகே, இப்போ மார்க்கெட் சைட்வேஸ்க்குள்ளே இருக்க போகுது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட்டு 27,148க்கும் 26,995க்கும் இன்பிட்டிவில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் கன்சால்டேஷன் ஜோன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை தான் நம்ம நோ ட்ரேடிங் ஏரியான்றதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ட்ராவல் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் சைட்வேஸில் தான் இருக்கும், ப்ரீமியம் மெல்ட்டிங் நடக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல ட்ராவல் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே சேஃபு. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. நாளைக்கு மார்க்கெட்டு ஓப்பன் ஆனோன்னு இந்த லெவல்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க. உங்களோட ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கோர்சஸ்மே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கோர்சஸ்க்கான டீட்டெயில் டெலகிராம் குரூப்லையும் இருக்குது. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் வந்து கோர்ஸுக்கான டீட்டெயில் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தெரிஞ்சுக்கலாம். என்கிட்ட மெசேஜ் அனுப்புங்க. ஸோ நான் கோர்சஸ்க்கான டீட்டெயிலை சென்ட் பண்ணி விட்றேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் என்னோட ரெஃபரல் கீழே நீங்கள் அக்கௌண்ட் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்தராக வந்து டெடிகேட்டட் சப்போர்ட்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விருப்பம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. தேங்க்யூ நம்பா.